அழகே அழகு சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம தேவியோட வீட்டில் இருந்து தங்கராஜுக்கு ஃபோன் வருது. மாப்பிள்ள, உங்களை நாங்கள் தொந்தரவு பண்ணிட்டோங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, சொல்லுங்கள், நீங்களும் மாமாவும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் 2 பேர் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஆமாம், மலர் எங்கே போயிட்டா? அவளுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் அவள் ஃபோன் எடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன, புருஷனும் பொண்டாட்டியும் புதுசாக இன்னொரு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி குழந்தைய வீட்லேயே விட்டுட்டு, அதான் உங்கள் பொறுப்பில் விட்டுட்டு இங்கே ஜாலியாக தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? குழந்தைய எங்ககிட்ட விட்டுட்டு வந்திருக்காளா? நீங்கள் சொல்கிறதே எங்களுக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாத்த, குழந்தைய உங்ககிட்ட விட்டதாக தான் சொல்லி இவங்க 2 பேர் மட்டும்தான் ட்ரிப்புக்காக வந்திருக்காங்க. ஏதோ புதுசாக ஹனிமூனுக்காக வந்த மாதிரி ஜாலியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளை, குழந்தை எங்ககிட்ட கிடையாது, குழந்தையும் கொடைக்கானலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. நீங்கள் என்னடனா எங்ககிட்ட இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல மலர்கிட்ட ஃபோனை கொடுங்க, அவகிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விடுங்கத்தை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் இருந்துட்டு நேராக மலர்கிட்ட போகிறாங்க. ஆமாம், குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், குழந்தை வீட்டில் அத்தைக்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாக்கியராஜ் முன்னாடியே மலரை கை நீட்டி கன்னத்தில் அடிக்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.